இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா MS சுவாமிநாதன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்களோட முழு பெயர் மான்கொம்பு சுவாமிநாதன் அப்படிங்கிறது தான். 1925ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டுல கும்பகோணத்துல பிறந்திருக்காங்க MS சுவாமிநாதன். அவங்க திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்துல இளநிலை அறிவியல் பட்டமும் கோவை வேளாண் கல்லூரியில இளநிலை வேளாண்மை பட்டமும் பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல மரபியல் துறையில முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறாங்க. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில காலமாயிருக்கிறாங்க MS சுவாமிநாதன் அவர்கள். இந்தியாவின் பசுமை புரட்சி தந்தை அப்படின்னு இவங்க அழைக்கப்படுதாங்க. 1960கள்ல இந்தியாவில கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது சி சுப்பிரமணியன் அவங்களோட இணைஞ்சு அதிக விளைச்சல் தரக்கூடிய கோதுமை மற்றும் அரிசி ரகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவோட உணவு பற்றாக்குறையை போக்கி நாட்டை உணவு உற்பத்தியில தன்னிறைவு பெற செய்த முதன்மை சிற்பி இவங்களே ஆவாங்க. இவங்க வகித்த முக்கியமான பதவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துல இயக்குனர் ஜெனரலா பணியாற்றியிருக்கிறாங்க. சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்துல இயக்குனர் ஜெனரலா பணியாற்றியிருக்கிறாங்க. சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்துல தலைவராகவும் இருந்திருக்காங்க. நாடாளுமன்ற மாநிலங்களவையில உறுப்பினரா பணியாற்றி இருக்கிறாங்க. MS சுவாமிநாதன் அவர்கள் வாங்கிய உயரிய விருதுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் மிக உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 1987ல வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த விருதை பெற்ற முதல் நபர் இவரே ஆவாரு. பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ, ராமன் மகசேச விருது, இந்த விருதுகள் எல்லாமே இவங்க வாங்கியிருக்காங்க. அறிவியலை வெறும் ஆய்வகத்தோட நிறுத்தாம அத விவசாயிகளோட வயல்களுக்கு கொண்டு சென்று ஏழை மக்களுடைய பசியை போக்கியதால இவர் உலகளாவிய மனிதாபிமான தலைவரா போற்றப்படுதாங்க. சென்னையில இவர் நிறுவிய MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் இன்னைக்கும் நிலையான விவசாய மேம்பாட்டிற்காக பணியாற்றி வந்துட்டு இருக்கு. இந்தியாவின் புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானியான மான்கொம்பு சுவாமிநாதன் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாட்டின் மிக சிறந்த கவிஞர்களில் ஒருவர் பாரதிதாசனின் முதன்மை மாணவரான வாணிதாசன் அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க போறோம். 1915ஆம் ஆண்டுல ஜூலை மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர்ல பிறந்திருக்காங்க. 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க. இவங்களோட இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு அப்படிங்கிறது தான். வாணிதாசன் அவர்கள் பெற்ற புனை பெயர்களும் பட்டங்களும் அப்படின்னு பார்த்தோம்னா புதுவை என்ற கவிஞரின் பெயரையும் ரவி என்ற சொல்லையும் இணைத்து புதுவை ரவி அப்படிங்கிற புனை பெயரில எழுதியிருக்காங்க. இவங்களோட கவித்திறனை பாராட்டி தமிழ் அறிஞர்கள் இவங்களுக்கு கவிஞரேறு அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காங்க. இவங்களோட இயற்கை கவிதைகளை பாராட்டி மயிலை சிவமுத்து இவங்களுக்கு தமிழ்நாட்டின் தாகூர் அப்படிங்கிற பட்டத்தை அளிச்சிருக்கிறாரு. ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ்வொர்த்தை போல இயற்கையை தத்ரூபமாக பாடியதுனால இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு புகழப்படுதாரு. இவர் படைத்த முக்கிய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், தீர்த்த யாத்திரை, பாட்டரங்க பாடல்கள், இது எல்லாமே இவர் எழுதின நூல்களாகும். இவரோட இலக்கிய பணியை பாராட்டி பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் அப்படிங்கிற உயரிய விருதை வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வாணிதாசன் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் கிட்ட நேரடியா தமிழ் பயின்றதால பாரதிதாசன் பரம்பரையின் தலை சிறந்த கவிஞரா கருதப்படுதாரு. இவரோட ஓடை போன்ற இயற்கை கவிதைகள் தமிழ்நாடு அரசு பாட புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகள்லயும் சிறந்த புலமை பெற்றிருக்கிறாரு வாணிதாசன் அவர்கள். பிரெஞ்சு மற்றும் தமிழ் அகராதியை வெளியிட்ட பெருமையும் இவருக்கு உண்டு. தமிழ்நாட்டின் மிக சிறந்த கவிஞர்களில் ஒருவரான வாணிதாசன் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.